ஒருவர் மேச லக்னத்தில் பிறக்கிறார் என்றால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகத்தினுடைய நபராக இயற்கையிலே இருப்பார். இது ராசி மண்டலத்தின் முதல் ராசியாக இருக்கிறது. இந்த மேசத்தின் அதிபதி செவ்வாயாகும். இங்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளது. மேசம் ஒரு சரராசி என்பதால் எல்லாவற்றிலுமே ஒரு ஸ்பீடு, ஒரு வேகத்தை காட்டுவராக இருப்பார். நெருப்பு ராசி என்பதால் அதிகமான கோபத்தை கொண்டு தடுமாறுவார். முன்கோபியாக இருப்பார். நல்ல தைரியமுடையவர், நல்ல எழுத்து திறமையுடையவர், நீண்ட கழுத்தை உடையவர், மெலிந்த தேகம், புத்திசாலி, சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். கடின உழைப்பை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஒருவருடைய லக்னமே ஜாதகருக்கு உயிர் என்பதாலும் இந்த லக்னத்தின் மூலம்தான் ஒருவருடைய உடலின் தோற்றம், வலிமை, புகழ், குணம், ஆயுள் ஆரோக்கியம், கௌரவம் போன்றவற்றை நாம் கூற முடியும். இவர்கள் தைரியம், துணிவு, விடாமுயற்சி போன்ற நல்ல குணங்களை கொண்டிருப்பார்கள். மேச லக்னத்தில் பிறந்தவர் பெரும்பாலும் வெற்றியை பெறுபவர்களாகவும் வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாகவும் இயற்கையாகவே இருப்பார்கள். தலைமை பண்பு, ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி, மருத்துவர், ஆசிரியர், மிலிட்ரி, வழக்கறிஞர் ஆகிய துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். இவர்களுக்கு விவசாயம் ஒத்துவரும், அரசியலும் ஒத்துவரும், விளையாட்டுத்துறை ஒத்துவரும், வியாபாரம், சமூக சேவை ஆகியவற்றில் இவர்கள் சாதனை புரிவார்கள். இவர்கள் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால் திடீர் கோபம், ஆத்திரப்படுவது, பொறுமையின்மை. இதுதான். நன்றாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர், கலை இலக்கியத்தில் ஈடுபாடு உடையவர், தன்னுடைய சொந்த அறிவாலே தனக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்பவர், தாய் மேல் மிகவும் பற்றுள்ளவர், பெற்றோர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளால் இவருக்கு யோகம் உண்டாகும். அழகான மனைவி, இனிமையான குடும்பம் அமையும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இவர் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிவயிறு, பிறப்புறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கும் இவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். தர்ம காரியங்கள் செய்து புகழ் பெறக்கூடியவர். தொழிலில் மட்டும் கொஞ்சம் இவருக்கு பிடிவிடாமலே இருக்கும். தொழில் ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பிற பெண்களாலும் தன் தகுதிக்கு குறைவான நபர்களுடன் இவர் போட்டியிடக்கூடாது. இது இவருக்கு அவமானத்தை. கவனமாக இருக்க வேண்டும். அமைதியான நிம்மதியான உறக்கம் உண்டு. மேச புள்ளி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது செவ்வாய் கிரகம் மற்றும் கேது கிரகத்தின் தாக்கத்துடன் இருப்பார். தெய்வீக அருள் கொண்டவராகவும், ஜோதிட சாஸ்திரங்களில், இதிகாசங்களில் ஆர்வமுடையவராகவும், பெண்கள் மீது அன்பு உடையவராகவும், மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று ஆசையுடையவராகவும் இருப்பார். ஆடை அணிகலன்கள் மீதும் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். கடமை தவறாதவர்கள், கருமமே கண்ணாவும் இருப்பார்கள். நல்ல பெயர் எடுப்பவராக இருப்பார். கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆனால் அது வெளியே தெரியாது. உடல் உஷ்ண நோயால் அவதிப்படுவார். நீதி நேர்மை என்று பேசிக்கொண்டே இருப்பார். பெரியோர்களை மதித்து நடப்பார். புத்திசாலி, அமைதியானவர், நல்லதையே நினைப்பவர். அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையும் போது வசதியானவராகவும், மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பவராகவும், பெற்றோருக்கு மதிப்பு கொடுப்பவராகவும், நல்ல காரியங்களை செய்பவராகவும், கோபம் உடையவராகவும், தெய்வ அருள் உடையவராகவும், எப்பொழுதும் வெற்றி அடைபவராகவும், பிடிவாதம் உடையவராகவும், நல்ல வெயிட்டாக, நல்ல பாடி குண்டாகவும் இருப்பார். நன்றி உடையவராக, கவர்மெண்ட்டில் பணிபுரிவராக இருப்பார். அதாவது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தாக்கத்துடன் இவர்கள் இருப்பார்கள். அதேபோல் மேச ராசியுள்ள கார்த்திகை முதல் பாதம் லக்னமாக இருக்கும் பொழுது செவ்வாய் மற்றும் சூரியனின் தாக்கத்துடன் இருப்பார்கள். இது இரண்டுமே நெருப்பு கிரகங்கள். பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதிக கோபம், ஆக்ரோஷம், இரத்த அழுத்தத்தால் நோய்கள், இரவில் தூக்கம் இல்லாமல் போவது. அதேபோல் அவருடைய பேச்சே வெட்டொன்று துண்டு ரெண்டாக இருக்கும். இதனால் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார். சாமர்த்தியாக பேசும் திறமையுடையவராகவும் இருப்பார். தெளிவாக சிந்திப்பார். நிலம், வீடு, மாடு, கன்று உடையவராக இருப்பார். சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள். சிறந்த ஒரு வித்வானாகவும் இருப்பார். இந்த செவ்வாய் சூரியனுக்கு சனி பகையாக இருப்பதால், சனி 10-11க்கு அதிபதியாக வருவதால், அதாவது தொழில்காரனாகவும் லாபக்காரனாகவும் யார் வர்றாங்க, லாபாதிபதியாகவும் 10க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி இவர்களுக்கு பாதகாதிபதி. மேசராசி சரராசிக்கு பாதகாதிபதியாக இருப்பார். தொழிலில் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு பிடிப்பு கிடைக்காது. அதிக உழைப்பையும் கடுமையான ஒரு வேலைப்பளுவையும் உடையவராக இருப்பார்கள். இவை அனைத்துமே இது ஒரு மேச லக்னத்திற்கான ஒரு பொது பலன்களாகும். இவற்றில் லக்னாதிபதி இருக்கின்ற இடங்கள், லக்னாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, மற்ற கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறது, அவர்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்கள், லக்னத்தை பார்க்கிறார்கள், லக்னாதிபதி எந்த கிரகங்கள் பார்க்கிறது, அப்போது நடக்கின்ற தசா புத்தி, இவைகளெல்லாம் கொண்டு பலன்கள் மாறுபடும். இனி அடுத்து வரும் வீடியோவில் ஒவ்வொரு மேச லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன், செவ்வாய் இருந்தால் என்ன பலன்,
சந்திரன் இருந்தால் என்ன பலன், புதன் இருந்தால் தனித்தனியாக நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.